அப்படின்ற வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று அவருக்கு கொஞ்சம் ஃபீவர் வேறு. ஸோ ஃபீவருக்கு வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நான் வந்து நேற்று போட்டிருக்கேன். ஸோ யாராவது பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் ப்ளேலிஸ்ட்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வியானுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பொமோகிரானட் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அவனுக்கு. ஸோ இந்த பொமோகிரானட்டை வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா பீல் பண்ணி அதை வந்து உரித்து நல்லா அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே அந்த நம்ம உரித்து எடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நம்ம அடிச்சிட போகிறோம். ஸோ அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதுவுமே ஊற்றலை. கொஞ்சமாக மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அரை கிளாஸ் கூட இல்லை, இத்தனோண்டு ஒரு 10 ml மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன், ஹாட் வாட்டரை. ஸோ கொஞ்சமாக தான் நான் பியூரி கொடுக்க போகிறேன், ரொம்பவே நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டேன் அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபீடிங் அந்த ஸ்பூன்ஸ் ஃபீடிங் பாட்டில் வச்சு வாங்கிக்கோங்க. ஸோ அது மூலமாக நான் வந்து ஈஸியாக ஃபீட் பண்ணிவிடுவேன். ஸோ ஆல்ரெடி நேற்றே நான் கொஞ்சம் இளநீ அதெல்லாமே கூட இதில் ஃபீட் பண்ணியிருப்பேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும். இது ரொம்பவே எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மூந்தால் வந்து சூப்பு மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபீவர் டைமில் வந்துட்டு எந்த ஒரு புது டிஷ்ஷுமே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அது பசங்களுக்கு ஃபீவர்னால கூட அவங்களுக்கு டயரியா வரலாம், ரொம்ப காஃப் அண்ட் கோல்டு இருக்கிறதுனால வந்து புது டிஷ் வந்து செட் ஆகாமல் போயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடும். அதனால ஆல்ரெடி கொடுத்த அதே டிஷ்ஷஸ் தான் கொஞ்சம் வேற ஒரு ஃபார்மில் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து மூந்தால் எடுத்துருக்கேன், பாசிப்பருப்பு. ஸோ அந்த பாசிப்பருப்பை வந்துட்டு நான் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா வந்து ஒரு 2-3 தடவை இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன் ஒரு குக்கரில். அதோட நான் வந்துட்டு இது ஆட் பண்ண போகிறேன். இது என்னது, கார்லிக் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுறேன் அவனுக்கு, எனக்கு கோல்டு இருக்கிறதுனால வேகமாக செரிக்கணுன்றதுக்காக. அண்டு வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, இவ்வளோண்டு தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் காட்டம் கொடுக்கும், கொஞ்சம் கோல்டு சரியாகிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கிறேன். இதை கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 விசிலுக்கு வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடும். ஸோ வேகவும் நம்ம வந்து அந்த சூப்பை வந்துட்டு நம்ம வியானுக்கு கொடுத்துடலாம். ஆக்சுவலாக காய்ச்சல் இருக்கிறப்போ குழந்தைங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. நம்மளும் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்ட தேவையில்லை, அவங்க கொஞ்சம் தான் நம்மளுக்கே சாப்பிட முடியாது கூண்டு இருக்கிறப்போ. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கூண்டு இருக்கிறப்போ அவங்களுக்கும் ரொம்ப வந்துட்டு சாப்பிட முடியாது, கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஊட்ட வேணாம். அதே மாதிரி இப்போது 3 மீலாக நான் கொடுக்க போகிறதில்ல, நான் வந்து அவனுக்கு 4 மீலாக ஆக்சுவலாக கொடுக்கலான்னு இருக்கேன். மைக் எடுத்தால் கேட்காதுமா. சரி, நான் வந்து அவங்களுக்கு 4 மீலாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ கொடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ரைஸ் கஞ்சி நடுவில் கொஞ்சம், ஏன்னா எப்படி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ ரைஸ் கஞ்சி கொஞ்சம் வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் அப்படியே நைட்டு டின்னர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது ரெடி ஆகட்டும், விசில் அடிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். நல்லா 8 விசில் வந்துருச்சு. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் அதிகமாச்சு, ஆனால் நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலாக இது நல்லா வெந்திருக்கு. இதை மசிச்சா ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. பருப்பு எடுத்ததே தெரில, நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுலாம். செல்லக்குட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, மசிச்சிடலாம். இது எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா மசிகிற மாதிரி நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். சீரகம் அதெல்லாம் நல்லாவே வந்து மசிஞ்சிருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த சூப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது. அண்ட் குழந்தைங்க நிறையா சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி சூப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் விருப்பமாக, அதுவும் லிக்விடாக இருக்கும், அதனால கொஞ்சம் விருப்பமாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சூப் எல்லாமே. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு என்ன வியானுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வியானுக்கு வந்துட்டு நைட் டின்னர் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு புதுசாக எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தான் நான் வந்து நைட் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய பனானா தான் நான் அவனுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்லா ஒரு பழுத்த பனானாவா நான் எடுத்துருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட காயா இல்லாம. ஏன்னா காயா இருந்துச்சு அப்படின்னா அது டைஜஸ்ட் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இது ஏன் நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும், ஆப்பிள் ஏன் ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும், பனானா ஏன் ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஸ்டீம் நம்ம வந்து இனிஷியலா நான் என்ன சொன்னேன், 6 மந்த்ன்றத வந்து 6.5 மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அது அப்பதான் அவங்களுக்கு வந்து ஈஸியா சாப்பிடுறதுக்கு முடியும். ஏன்னா அப்பதான் அவங்க புதுசா ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களால ரொம்ப சோக்கிங் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களால ஈஸி சோக்கிங்கா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். அண்ட் நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இப்போ அவனுக்கு வந்து 7 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நல்ல பழுத்த வீடியோ வியானுக்கு வந்து 7 மந்த் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்துட்டு இதை அப்படியே நான் வந்து அவனுக்கு கட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்க 6 மந்த் பேபிக்கு கொடுக்குறா இருந்தா நீங்க வந்து நல்லா ஸ்டீம் பண்ணியே கொடுங்க. இதை வந்துட்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஜார்ல மாத்திக்கிறேன். இதை வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், வியானோட டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து ரொம்ப ஈஸியான டின்னர் நம்மளுக்கு ஆக்சுவலா. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் ஈஸி டைஜஸ்டபிளான ஒரு டின்னரும் இதுதான். அண்ட் ஸோ கோல்டு காஃப் இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு பண்ண எல்லா டிஷ்ஷஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அந்த மூந்தால் சூப் வந்து நிஜமாவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளுமே கூட குடிக்கலாம் போல, நல்லா தான் இருந்துச்சு. அண்ணன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா என்ன இளநீ கொடுக்குறீங்க, தம்பிக்கு கோல்டு இருக்குன்னு சொல்றீங்க, இளநீ கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் ஆக்சுவலா கேட்டிருந்தாங்க. இளநீ வந்து எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம் கோல்டு இருக்கிறப்போ. ஏன்னா அவனுக்கு வந்து ஃபீவரும் இதுவும் வந்துட்டு நாங்கள் டிராவல் போயிட்டு வந்ததுனால அவன் பாடி வந்து ஃபுல்லாகவே டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அதை வந்து திரும்ப ஹைட்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய லிக்விட்ஸ் கொடுப்போம். நம்மளே உடம்பு சூடாயிடுச்சுன்னா இளநீ குடிக்கிறது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து அவனுக்கு இளநீ கொடுத்தேன். அண்ட் இளநீ வந்துட்டு அவங்க ரொம்பலாம் குடிக்க போறதும் கிடையாது. நம்ம கொடுக்க போறது ஒரு 50 ml ஆஃப் இளநீ. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய எஃபெக்டாகவும் அவங்களுக்கு பெருசா இருக்க போறது இல்லை, கோல்டுக்கு ஒரு ரீசனா இருக்க போறது கிடையாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு இளநீ கொடுத்தேன். ஸோ அவ்வளோதான், என்னோட விளாக் முடியுது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான நிறைய டிஷ்ஷஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். பை பாய், குட் நைட்.